திருமிகு சாவார்கர் ஐஏஎஸ் அவர் 2 நாள் இரவிலே படித்து முடிச்சுட்டு என்கிட்ட செந்தூர் பாண்டியன் நான் வைக்கவே முடியல, பிரமாதமாக இருந்தது. பிரபுதாஸ் பட்வாரின்ட்டு கவர்னர் இருந்தார். அவருக்கு வயசு 86 வயது மனிதன் என்னுடைய அனுபவத்தை ஒரே நாளில் படித்திருக்கிறார் என்றால் ஐயா, இப்போ காதல் தோல்வி அடைஞ்சவனா ஒரு கவிஞன் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எதனா ஒரு காதல் தோல்வி இருக்கா? ஐயா, இப்போ எல்லாருமே மனைவிகள் எல்லாருமே கணவருடைய பேரை தான் பின்னாடி சேர்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனைவி பேர் முன்னாடி சேர்த்ததுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா ஐயா? எம்பெருமானுக்கே பேர் உமாபதி சிவன். மனைவி பேரை தன்னுடைய பேருக்கு முன்னால் வைத்து கொண்டது சிவபெருமான் தான். மண்வாசனை வீசும் எழுத்துக்களால் மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர். 50 நாவல்கள், 700க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர். திரைத்துறையில் தனக்கென ஒரு அடையாளம் படைத்தவர். அவர்தான் கலை மாமணி தாமரை செந்தூர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். நீங்க எழுதின புக்ல ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டு எழுதின புக் எது ஐயா? இது வாழ்க்கை வரலாறு. யாரு? காந்தியடிகள் எழுதினார், சத்திய சோதனை. அதை எல்லாரும் படித்தாங்க. நேரு எழுதினார், சரி எல்லாரும் படித்தாங்க. இது பெரிய பெரிய ஆட்கள். அப்துல் கலாம் எழுதினார், அக்னி சிறகுகள், எல்லாரும் படித்தாங்க. நாம் யார், நம்மை யார் படிப்பார்கள் என்ற ஐயத்திலேயே சில ஆண்டுகள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது இது நல்ல விஷயமாச்சே, இதை கண்டிப்பாக நாம் எழுத வேண்டும் என்று திரும்ப எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதை போய் இப்படி என்னையே நானே குறைத்து 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 யோசித்து யோசித்து எழுதாமலே விட்டேன். என்னுடைய மனைவி ஒரு நாள் கேட்டார்கள், என்ன நீங்கள் என்னமோ உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதுனா நீங்களே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தானே இருந்தது, ஏன் விட்டுட்டீங்க, அதை ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டார்கள். நான் உடனே எழுதுறேன் என்று சொல்லி யோசித்தேன். நான் ஒரு சாமானியன், நான் ஒரு பள்ளி ஆசிரியன், நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டவன் அல்ல. அப்படிப்பட்ட நான் என்னுடைய வாழ்க்கையை எழுதினால் அதை படிக்கின்றவர்களுக்கு போர் அடிக்காமல் விறுவிறு என்று போகிற மாதிரி எழுதினேன்னா, ஒருவேளை படித்தார்களேயானால் தாமரை செந்தூர் பாண்டியன்ற வாத்தியாரே இதெல்லாம் செஞ்சுருக்காரு, நாம் ஏன் செய்யக்கூடாது, நம்மளும் இதை மாதிரி செய்வோமே அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் இளைய தலைமுறையில் யாராவது ஒரு 10 பேர் மேலோங்கி வந்துவிட மாட்டார்களா? அதற்காக எழுத வேண்டும். ஆனால் எழுதுறது அவ்வளவு ஆணித்தரமாக இருக்கணும், படித்தவங்க எல்லாரும் ரசிக்கணும். இது வாழ்க்கை வரலாறாக மட்டும் இருக்கக்கூடாது, இது நாவலாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், விறு 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 விறுவென்று போக வேண்டும். எடுத்தவன் கீழே வைக்கக்கூடாது என்று என்னை நானே திடப்படுத்தி தயார்படுத்தி கொண்டு எழுத ஆரம்பித்தது. ஆக அது முடிய 10 ஆண்டுகள் ஆச்சு. 720 பக்கம் எழுதியிருக்கிறேன். இதை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் பேரை கூட சொன்னால் தப்பு கிடையாது, திருமிகு சாவார்கர் ஐஏஎஸ், அவர் தமிழக HRNCயில் 3 முறை கமிஷனராக இருந்தார். அந்த சார் இந்த புத்தகத்தை 2 நாள் இரவிலே படித்து முடிச்சுட்டு என்கிட்ட செந்தூர் பாண்டியன் நான் வைக்கவே முடியல, பிரமாதமாக இருந்தது, இப்படி புத்தகங்கள் தான் வர வேண்டும் என்று பாராட்டினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒருத்தர் அவர் பிரபுதாஸ் பட்வாரின்ட்டு கவர்னர் இருந்தார். அவருக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் அவர் தான் பண்ணுவார். அவரை ஒரே நாளில் படிச்சுட்டேன். அவருக்கு வயசு 86 வயது மனிதன் என்னுடைய அனுபவத்தை ஒரே நாளில் படித்திருக்கிறார் என்றால் அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும்.
இதுதான் என்னுடைய லட்சியம். அதாவது படிக்க வேண்டும். படிக்கிறவங்க விடவே கூடாது. அத படிச்சுட்டு பாராட்டணும். இத இன்னொரு தம்பி கப்பலில் இருக்கிறார். அவர் எனக்கு கடலுக்குள்ள இருந்துகிட்டு ஃபோன் பண்றாரு. ஐயா நான் அத படிச்சேன். என்னால இருக்கவே முடியல என்று ஒவ்வொரு அத்தியாயமா சொல்லி, இந்த அத்தியாயத்தில இப்படி இருக்கு, இப்படி இருக்கு என்று அத பற்றியெல்லாம் சொன்னாரு. எனக்கு மற்றொன்று மகிழ்ச்சி. 10 ஆண்டு காலம் நான் தாமதித்தது இதற்குத்தான். இப்படித்தான் எழுத வேண்டும் என்று நினைப்பதற்குத்தான் தாமதித்தேன். அதை எழுதியிருக்கிறேன், செம்மையா எழுதியிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய புத்தகத்த இந்த காட்டியிருக்கிறேன். இத பார்த்து சிவகாமி புத்தகாலயன்ட்டு அத சொல்லக்கூடாது உங்களுக்கு. இதில சொன்னா முறைப்படி தப்பு. ஆ அதனால தப்போ சரியோ நான் சொல்லிட்டேன். இந்த சிவகாமி புத்தகாலயத்தில் இதை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இதை படித்தீர்களேயானால் உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஆக நீங்க அருமையான ஒரு கேள்வியை சொல்லி எனக்கு நிறைய விஷயத்த வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர்கள். இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், மகிழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்க. ஐயா, இப்ப காதல் தோல்வி அடைஞ்சவன் தான் ஒரு கவிஞன் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா, நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி எதனா ஒரு காதல் தோல்வி இருக்கா? சரியான கேள்வி கேட்டீங்கம்மா. அதாவது காதலில் தோல்வி வந்தால் கவிதைகள் பிறந்துவிடும். இது நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னது. ஏன்னா காதல்ல தோல்வி அடைந்தவன் வாழ்க்கையில எதை இழந்தோம், எதை சேர்த்தோம் என்று தன்னைத்தானே அலசி ஆராய்ந்து கொண்டே இருப்பான். அழுது கொண்டிருப்பான். இறந்து விடலாமா? அல்லது இந்த உலகத்தை மறந்து விடலாமா? என்ற சிந்தனை அவனுக்கு என்ன சிந்திக்கிறோம் என்று தெரியாமலேயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு கவிதை வரும். நேற்று வருவேன் என்றாய், இன்று வந்தாய். ஆனால் நான் இல்லை, நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை ஏதாவது கிறுக்கி வச்சான்னு வைங்க, அது கவிதையாகிவிடும். இப்படி கவிதை பிறப்பதற்கு காதல் தோல்வி ஒரு காரணமாக அமைகிறது. இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் என்பதை வைத்து நீங்களும் காதலில் தோல்வி அடைந்தீர்கள் என்று அருமையாக கேட்டீர்கள். நான் காதலில் தோல்வி அடைந்தேனா, தோல்வி அடையவில்லையா என்று எனக்கு இதுவரைக்கும் சரியாக ஒரு பிம்பம் கிடைக்கவில்லை. நானும் காதலித்தேன். அழகிலும் அந்தஸ்திலும் வாழ்க்கை முறையிலும் பெரிய வித்தியாசம் உடைய ஒரு பெண்ணை நான் கண்டேன். அவளோடு படித்தேன். அவளுக்கு என் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது என்பதை என்னுடைய சக மாணவர்கள் சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பின்பு அடடா, இந்த பெண்ணா என்னை காதலித்தாள் என்ற மகிழ்ச்சியிலேயே கொஞ்ச நாள் அலைஞ்சேன். ஆனா அவள்ட்ட நான் பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் பல நிகழ்வுகள் அந்த பெண் என் மீது ரொம்ப அன்பை வாரி இறைத்தாள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பெண்ணை காதலிப்பதற்கு எனக்குள் தகுதி இல்லை. எனக்குள் எந்த திராணியும் இல்லை என்று நான் என்னை நானே குறுக்கிக் கொண்டதினால் அது காதலாக எனக்குள் இருந்தது. அந்த பெண்ணுக்குள்ளும் இருந்தது. ஆனால் யாரும் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தாமலேயே காலங்கள் உருண்டது. நாங்கள் பிரிந்து போய்விட்டோம். இதை நான் இப்பொழுது காதல் தோல்வி என்று நினைப்பதா, காலத்தின் கொடுமை என்று நினைப்பதா என்று கண்டுகொள்ள முடியாமல் தான் தவிக்கிறேன். என்னுடைய இந்த இப்பொழுது காட்டிய கதையில்லாத கதையிலும் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்றேன் என்பதனால் உண்மையை மறைக்கக்கூடாது என்பதற்காக அந்த காதலை மேல் மட்டத்தில் எழுதுன மாதிரி ஏதோ எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படி எழுதினேன் என்றால், எனக்குள் உண்மை இருக்கிறது என்பது வெளிப்பட்டாக வேண்டும். என் பிள்ளைகளும் என்னை சார்ந்தவர்களும் அதை படிக்கின்ற பொழுது இது நல்ல ஒரு விஷயம்தான், இனிமையான விஷயம்தான் என்று நினைக்கின்ற அளவில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது.
ஆனால் என்ன பொய்யும் நான் சொல்லவில்லை. உண்மையை உண்மையாகவே எழுதியிருக்கிறேன். ஆக காதல் தோல்வி என்ற அனுபவம் ஒரு மனிதனுக்கு மகத்தானது தான். காதல் வென்று விட்டால் வாழ்க்கை கசந்து போகும். காதல் தோற்றுவிட்டால் அந்த அனுபவமே வென்று நிற்கும் என்பதுதான் உண்மை. ஐயா, இப்ப நீங்க இந்த புக்க வந்து உங்க மனைவி படிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க படிச்சுட்டு அந்த காதல் தோல்வி அத உங்ககிட்ட கேட்டாங்களா? அருமையான கேள்வி கேட்டீங்கம்மா. அது ஒரு பெண்ணால தான் இதை கேட்க முடியும். என் மனைவி இதை படிச்சுட்டு உண்மையிலேயே அது ஒரு காதலாகவோ, அது ஒரு குறைவாகவோ, அல்லது பொறாமைக்கத்தக்கதாகவோ நினைத்து என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அது சாதாரணமாக நான் எழுதியிருக்கின்ற நிகழ்வுகளில் ஒன்று என்று எடுத்துக்கொண்டார். அது என்னுடைய குடும்பமும், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய மகன் அவரே ஒரு எழுத்தாளர். ஆங்கிலத்தில் அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழிலும் ஓசை உருப்படியாய் ஒரு நிமிடம் என்று ஒரு அருமையான புத்தகம் எழுதி பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்றிருக்கிறார். அவர் சிறந்த அதிகாரி. அவரே இதை படித்துவிட்டு இந்த காதல் விஷயம் என்று பேசியதே இல்லை. ஏன்னா என் மக ராணிமேரி கல்லூரியில் பேராசிரியை. என் மகளே அதை படித்துவிட்டு அதை பற்றியே கேட்கவில்லை. ஏன்னா அது வந்து சுவாரஸ்யமாக இருந்ததை ஒழிய அது வந்து கொஞ்சம் கூட நம்ம அப்பாவா இப்படி என்ற கேள்வியை கேட்கவே இடமில்லாமல் இருந்ததினால் நான் தப்பித்து கொண்டேன். ஐயா, இப்ப எல்லாருமே மனைவிகள் எல்லாருமே கணவருடைய பேரை தான் பின்னாடி சேர்த்துப்பாங்க. ஆனா நீங்க வந்து உங்க மனைவி பேர் வந்து முன்னாடி சேர்த்ததுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா ஐயா? அதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. இயல்பா அமைஞ்சு போனது. ஏன் நான் வந்து கல்யாணத்திற்கு முன்பு என்னுடைய பெயரை எப்படியோ என்ன நடந்தது தெரியாது. பத்ம பாண்டியன் என்ற பெயரோடு நான் பத்திரிகையில் தொடரெல்லாம் எழுதினேன். மேடையில் பேசும்போதும் பத்மா பாண்டியன் பேசுகிறார்னு சொல்லுவாங்க. பத்மம் என்பது தாமரை. எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் மனைவிக்கு பேரு தாமரை. இது ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்லுவாங்க. எப்படி இயற்கையா இறைவனை கொடுத்த வரம் போல பத்ம பாண்டியனுக்கு மனைவி தாமரை வந்தார். உடனே ஆகா, நாம நினைச்சதுபடியே இது பேர் வந்திருக்கத்தாப்போ தாமரை சிந்தூர் பாண்டியன் எழுதுவோமே என்ற சிந்தனை எனக்குள் இருந்தது. ஆனந்த விடனில் போட்டி வைத்திருந்தார்கள். சிறுகதை போட்டியில் எழுதிட்டு கடைசியில் என் மனைவியே என்கிட்ட கேட்டாங்க, என் பேரை போட்டு எழுதுங்களேன் என்று கேட்டார்கள். நான் உடனே தாமரைன்னு எழுதிட்டேன். ஆனந்த விடனிலிருந்து ஒரு குரூப் வந்தது, இது நீங்கள் எழுதின கதை தானா அப்படின்னு. அது பரிசு எனக்கு கிடைச்சதே தெரியாது. அவங்க வந்து இவங்கெல்லாம் ஒரிஜினல் எழுத்தாளர் தானா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் ஒன்று இருந்தது. பெண்கள் கலந்து கொண்ட போட்டி அது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தது. அதனால் பொம்பளை தான் எழுதிச்சா இல்லைன்னா ஆம்பளை தான் எழுதினீரா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அந்த கதையை என் மனைவிக்கிட்ட வீட்டில் வந்து பேசுகிறாங்க. அந்த கதையை சொல்லுங்கம்மான்னு கேட்டாங்க. அப்போ என்னுடைய மனைவி அந்த கதையை ஆதியோடு அந்தமா அழகாக சொன்னாங்க. வெரி குட், நல்லா சொல்கிறீங்களே, அது இப்படி இருந்தோடனே நான் சொன்னேன், சார் பொய் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க, நான் எழுதுகிறதும் என் மனைவி எழுதுகிறதும் ஒன்று தான். நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து தான் அதை எழுதுவோம். இதை மாதிரி போட்டி வந்த உடனே போட்டிக்கு ஒரு கதை எழுதுங்களான்னு என் மனைவி சொன்னாங்க. அதுக்காக நான் இதை எழுதினேன். அந்த நீங்கள் எழுதின கதைக்கு தலைப்பு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது, மறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரெக்கார்டு வைக்கிறது இல்லையா? ஒன்றுமே வைக்கல சார், சும்மா இருக்கும் சார், ஏதோ எழுதி போட்டேன் சார். சரி, அது குடிப்பிறப்புன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டார். இருக்கலாம் சார், வறுமையில் செம்மைன்னு எழுதியிருப்பேன், இல்லைன்னா குடிப்பிறப்புன்னு எழுதியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா. நீங்கள் எழுதுனீங்களா உங்கள் மிஸ்ஸஸா? சார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் எழுதினோம். நான் எழுதி என்னுடைய இச்சைப்படி அனுப்புவதில்லை. என்னுடைய மனைவி என்ற கதையை இது ஓகேன்னா தான் நான் எழுதுவேன். ஆக நாங்கள் ரெண்டு பேரும் தான் கலந்து எழுதினோம், இதுதான் உண்மை அப்படின்ன உடனே ஓகே, அவங்களுக்கும் உங்கள் கதை தெரியும்.
உங்களுக்கும் கதை தெரியுது. அதனால அந்த அம்மா எழுதினதாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னமோ சந்தோஷமா சொன்னாங்க. கதை வருதுன்னு தகவல் வருது. வந்த உடனே செந்தூர் பாண்டியையும் சேர்த்துக்கிடுங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி போடுங்க என்று என்னுடைய மனைவி தான் சொன்னாங்க. உடனே நான் அப்படி எழுதி போட்டேன். அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு தாமரை செந்தூர் பாண்டியன்னு போட்டு விட்டாங்க. அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதிலிருந்து அந்த பேரை வச்சுக்கிட்டேன். பின்னால் யோசித்தேன், இதெல்லாம் தெய்வ சித்தம், இது நடக்கிறது. முதல்ல பத்ம பாண்டியன்னு எழுதினேன். அப்புறம் தாமரை வந்தாள். தாமரை செந்தூர் பாண்டி என்று வந்திருக்கிறது. உமாபதி சிவம்னே எம்பெருமானுக்கே பேர் உமாபதி சிவம். மனைவி பேரை தன்னுடைய பெயருக்கு முன்னால் வைத்து கொண்டது சிவபெருமான் தான். நான் சிவபக்தன் தான். எனக்கு என்னுடைய மனைவி பேரை முன்னால் வச்சு பின்னால் என் பேரை வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சிவன் கொடுத்த வரம் தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை இலங்கைக்கு நான் போயிருக்கும்போது கேசவர்த்தினி என்ற அதில் எழுதியிருந்தாங்க. தாமரை செந்தூர் பாண்டி என்று பெயர் சொல்லி ஒரு ஆண்மகன் இலங்கையில் சுற்றி திரிகிறார். இது எப்படி பெண் எழுதினாங்களா ஆண் எழுதினார்களா என்று கேட்டிருந்தாங்க. உடனே ஆனந்த விடனில் பதில், கணவனும் மனைவியும் கலந்து எழுதுகின்ற எழுத்தாளர்கள் இவர்கள் தான். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்கள நாங்கள் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறோம். தாமரை செந்தூர் பாண்டி என்ற ஆண்மகனும் எழுத்தாளர் அவர் தான். அதே பெண்மகள் வந்தாலும் எழுத்தாளர் தான் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதிலிருந்து அங்கீகாரம் நாங்கள் பெற்றோம். ஆக அவ்வளவு இயற்கையாக இறைவன் எங்களுக்கு இந்த வரம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த இதில் சொன்னேன். உங்கள்கிட்டையும் இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கணும். நான் என்னுடைய மனைவியை தான் முன்னால் வைத்திருந்தேன். அதில் ஒரு பியூட்டி, நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என் மனைவி இறந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. என் மனைவி இறந்த நாளில் இருந்து இன்று வரை நான் பேனாவையே தொடவில்லை. எழுதவே எனக்கு மனம் வரவில்லை. என் வாழ்க்கை வரலாறு எழுதி முடித்த உடனே என்னுடைய மனைவி என்னை விட்டு போய்விட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லாமலே உட்கார்ந்துருக்கேன். தாமரை போன பின்பு செந்தூர் பாண்டி மட்டும்தான் இருக்கிறார். தாமரையும் செந்தூர் பாண்டியும் இணைந்த வரை எழுத்து ஓஹோ என்று ஓடியது. தாமரை இல்லாமல் செந்தூர் பாண்டி தவித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அதுதான் உண்மை. இனியும் எழுத சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இறைவன் சுத்தம் இருந்தால் எழுதுவேன், இல்லை என்றால் இதுவே போதும் என்று நிறைவு செய்து விடலாம் என்ற முடிவுடன் இருந்து கொண்டிருக்கிறேன். சார், உங்களுடைய 16 நாவல்கள் வந்து ஒரே தொகுப்புல வந்து வெளியாயிருக்கு. ஆமாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமாம், ஏன்னா அதுக்கு என்ன காரணம்? அது நிறைய கல்லூரியில் டாக்டரேட் பண்ணுவாங்க இல்லையா, முனைவர் பட்டத்திற்கு படிக்கின்றவர்கள் எங்களுடைய கதைகளை எடுத்துக்கிடுவாங்க. இதை எடுத்து வச்சுட்டு தாமரை செந்தூர் பாண்டி கதையை நான் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. பண்ணும்போது அதுக்குள்ள எல்லா இதையும் தரவுகளெல்லாம் கொடுக்கணும். தரவுகள் கொடுக்கறது என்கிட்ட வந்து உங்கள் நாவல் தாங்க சார் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அந்த நாவல்லாம் இப்போ பிரிண்டில் இல்லைன்னா நான் அதை எங்கேயாவது இருந்து எடுத்து கொடுக்கணும். அப்போ எனக்கு டேபிள் காப்பி இருக்காது. இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக 16 நாவல்களை ஒன்றாக சேர்த்து தாமரை செந்தூர் பாண்டி நாவல்கள் என்று புத்தகமாக ஆக்கினேன். அது 1200 பக்கம். இப்போ யாராவது கேட்டால் அதை எடுத்து கொடுத்துட்றது. உங்களுக்கு என்ன நாவல் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதனால் தான் அப்படி எழுதினேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நான் கேட்ட கொஷினுக்கெலாம் நல்லபடியாக பதில் சொன்னீங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிமா. நீங்கள் வந்து என்னுடைய பழைய கால நினைவுகளெல்லாம் தூண்டி விட்டுட்டீங்க. நானும் மனம் விட்டு நிறைய ரொம்ப நாள் பேட்டி கொடுக்கல. நான் எங்கேயுமே வெளியே என்னை காட்டிக்கல. இப்போ வந்து தூசி தட்டி என்னை நானே தூசி தட்டி இப்போ திருப்பி பார்க்கிறேன். அந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் பிரயோ டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.